ஆரஞ்சு, ஆப்பிள்னு மட்டும் இல்ல. நீங்க குழந்தைங்களுக்கு தரக்கூடிய பழங்கள்னால சளி பிடிக்குமா? இது உண்மையா? பொய்யா? ஹாய், நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனல்ல நிறைய விதமான ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பழம் கொடுக்கறதால சளி பிடிக்குமான்னு தெளிவா பார்ப்போம். முதல்ல சளி எப்படி பிடிக்குதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பொதுவா சளி பிடிக்கிறதுக்கு மெயின் காரணமா இருக்கிறது கிருமிகள். காத்துல நிறைய வகை பாக்டீரியா அண்ட் வைரஸஸ் இருக்கும். இதனாலதான் சளி பிடிக்கும். புரியுற மாதிரி சொல்லணும்னா, குழந்தையுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்கா இருக்க டைம்ல இந்த பாக்டீரியா அண்ட் வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகுறப்போ சளி பிடிக்கும். வெதர் சடனா சூடா இருந்து சில்லுன்னு மாறினா, இல்ல சில்லுன்னு இருக்க கிளைமேட் சூடா மாறினா, இந்த டெம்பரேச்சரை அடாப்ட் பண்ண முடியாம நம்ம பாடி இம்யூனிட்டி டிராப் ஆகும். வீட்டில் இருக்கக்கூடிய டஸ்ட், மஸ்கிட்டோ காயிலேருந்து வரக்கூடிய ஸ்மோக் அண்ட் சிகரெட் ஸ்மோக்னாலையும் மூக்கில் இருக்கக்கூடிய லைனிங் இரிட்டேட் ஆகி சளிக்கான சிம்டம்ஸ் வரும். ஒழுங்கா தூங்காம சத்தான உணவை சாப்பிடாம இருக்கிறப்போ இம்யூனிட்டி குறைஞ்சி ஈஸியா இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் இப்படிதான் சளி பிடிக்கும். இப்ப சளி எப்படி பிடிக்குதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து பழத்தினால சளி பிடிக்குமான்னு பார்ப்போம். இதுக்கான ஸ்ட்ரெயிட் ஆன்சர், பழத்தினால சளி பிடிக்காது, கிருமிகள்னால மட்டும்தான் சளி பிடிக்கும். ஸோ பழத்தை வில்லனா பார்க்க வேணாம். பழத்துல விட்டமின் சி, ஃபைபர் அண்ட் நிறைய விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே குழந்தையுடைய இம்யூனிட்டியை அதிகப்படுத்தும். இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா சளி பிடிக்கிறது கம்மி ஆகும். அப்போ பழம் சாப்பிட்றப்போ சளி வர மாதிரியே ஃபீல் ஆகுதுல்ல, அது எதனாலன்னு அடுத்து பார்ப்போம். இதுக்கு 3 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், ஏற்கனவே சளி இருக்கிறப்போ குழந்தைங்க பழம் சாப்பிட்டாங்கன்னா இருக்கக்கூடிய சளி இலகும். இதனாலதான் சளி அதிகமாகறதா தெரியுமே தவிர இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் அதிகமாகாது. ரெண்டாவதா, ஃப்ரிட்ஜில் நல்லா குழு குழுன்னு இருக்கக்கூடிய பழங்கள்ல ஸ்ட்ரெயிட்டா எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தொண்டை சடனா கோல்டு எக்ஸ்போஷர், அதாவது சில்னஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகும். இதனால ஸ்னீசிங் அண்ட் ரன்னிங் நோஸ் வரலாம். மூணாவதா, ரேரான அலர்ஜி. ஸ்ட்ராபெரி அண்ட் பைனாப்பிள் சாப்பிட்றப்போ அலர்ஜி இருந்ததுன்னா சளிக்கான சிம்டம்ஸ் தெரியும். பழம் சாப்பிட்றப்போ எப்படி சளி மாதிரி தெரியுதுன்னு கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து குழந்தைக்கு எந்த பழம் சேஃப்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஆப்பிள். ஆப்பிள்ல நிறைய விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஃபைபர் இருக்கு. ஸோ இதை கொடுக்குறப்போ குழந்தைக்கு இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும். 6 மாச குழந்தைக்கு ஆப்பிளை இன்ட்ரடியூஸ் பண்றப்போ நல்ல தோல் உரிச்சு வேக வச்சு மசிச்சு கொடுக்கணும். ரெண்டாவதா, வாழைப்பழம். டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியான பழம். நிறைய விதமான மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கிறதால குழந்தைக்கு எனர்ஜியை கொடுக்கும். இதை சாப்பிட்றப்போ த்ரோட் இரிட்டேஷன்லாம் வராது. மூணாவதா, பப்பாளி. செரிமானத்துக்கு ஏத்த பழம். விட்டமின் சி அண்ட் ஏ அதிகமா இருக்கு. இந்த பழத்தை சாப்பிட்றதால குழந்தைக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கலை தடுக்கும். நாலாவதா, சப்போட்டா. இதுலயும் நிறைய விதமான நியூட்ரியன்ஸ் இருக்கு. குழந்தைக்கு இதை அளவோட தரலாம். அஞ்சாவதா, சாத்துக்குடி அண்ட் ஆரஞ்சு. இதுல அதிகமான விட்டமின் சி இருக்கு. ஸோ இது ஒரு இம்யூன் பூஸ்டரா இருக்கும். சில்லுன்னு ஜூஸா கொடுக்க கூடாது. ரூம் டெம்பரேச்சர்ல பழமா கொடுக்கறது தான் நல்லது. சளி இருந்தாலும் ஆப்பிள், பப்பாளி, வாழைப்பழத்தை லைட்டா வேக வச்சு ரூம் டெம்பரேச்சர்ல தரலாம். குழந்தைக்கு எப்ப பழங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம்னா, அவங்களுக்கு சிவியர் காஃப், வாமிட்டிங் அண்ட் சிவியரான டயரியா இருக்கிறப்போ இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு பழங்களை அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி எப்படி தரலான்னு பார்ப்போம். 6லேருந்து 8 மாச குழந்தைக்கு எல்லாத்தையும் வேக வச்சு மசிச்சு கொடுக்கறது நல்லது. ஏன்னா அவங்களுடைய செரிமான உறுப்புகள் ஒழுங்கா வளர்ந்துருக்காது. ஸோ வேக வச்சு கொடுக்கறது தான் நல்லது. 9லேருந்து 12 மாசத்துல இருக்கக்கூடிய பழங்களை சின்ன சைஸ்ல கட் பண்ணி தரலாம். 1 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரியான பீசஸா கட் பண்ணி தரலாம். பழங்களை எந்தெந்த நேரத்துல கொடுக்கலாம்னு அடுத்து பார்ப்போம். பழங்களை குறிப்பா காலை அண்ட் மதியத்துல சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு கொடுக்கறது நல்லது. ரொம்ப இம்பார்ட்டண்டா, ரூம் டெம்பரேச்சர்ல தான் பழங்களை தரணும். நைட் டைம்ல பழங்களை கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து டைரக்டா எடுத்து பழங்களை தரக்கூடாது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா, ஜூஸ் போட்டு எந்த பழத்தையும் தரக்கூடாது. சரி, குழந்தைக்கு பழமே கொடுக்காம வளர்க்குறீங்க, பழங்களை அவாய்ட் பண்றதால குழந்தைக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்னு அடுத்து பார்ப்போம். குழந்தையுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் உடைய பற்றாக்குறை ஏற்படும். ஸோ இதனால அவங்களுக்கு இம்யூன் ஒழுங்கா இருக்காது. இதனால எக்கச்சக்க இன்ஃபெக்ஷன்ஸ் தேடி வரும்.
பழங்கள் சாப்பிட்றப்போ அதுல இருக்கக்கூடிய ஃபைபர்னால குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது. இதை கொடுக்காம இருக்கிறப்போ மலச்சிக்கலுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபைனலா சொல்ல வர்றது என்னன்னா, பழங்கள் கொடுக்கறப்போ குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. நோய் கிருமிகளான பாக்டீரியா, வைரஸ் தான் குழந்தைங்களுக்கு சளியை உண்டாக்கும். சரியான பழம் சரியான டைம்ல கொடுக்கறப்போ குழந்தையுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சீராகி இன்ஃபெக்ஷன்ஸ் வரதை தடுக்கலாம். இந்த வீடியோ இதுக்கான தெளிவை கொடுத்துருக்கோம் நம்புறேன். இதை பத்தின டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். பாய்.